என்ன நீ ரெண்டு பேரும் வேற ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்ததும் அப்படியே பேச்ச நிறுத்திட்டீங்க. என்னன்னு கேட்டா சிவாவை துரத்துற பத்தி பேசணும்னு சொல்லி சமாளிக்கிறீங்க. என்ன நீ ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு தெரியாம ஏதாவது பிளான் பண்றீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல குழந்தனாரே. உண்மையாவே அந்த சிவாவை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நீங்களே பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இப்ப கூட அவன் என்ன பண்ணான்? உங்க அண்ணனுக்கு அவன் எதுக்கு சட்டை வாங்கி கொடுக்கணும்? என்ன கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குடும்பத்தோட மிங்கிளாக பாக்குறானா? இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு சட்டை வாங்கி கொடுத்து கவுக்க பார்த்தவன் நாளைக்கு உங்களையும் எப்படியாவது கவுக்க பாப்பான்ல. அதான் இனிமே அவனுக்கு அப்படிப்பட்ட எண்ணமே வரக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன். இப்பவும் அந்த டென்ஷன்ல தான் நானும் கபிலனும் பேசிட்டு இருந்தோம். நீ நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சதில்ல. ஏதாவது தப்பாச்சுன்னா அப்புறம் எல்லாமே தப்பாயிடும். பாத்துக்கங்க. ஐயோ குழந்தனாரே, நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் நீங்க இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க? விடுங்க. இங்க பாருங்க, இப்ப நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அந்த செழியன் தான். இந்திராணி வாழ்க்கையை விட்டே அவனை அனுப்பியாச்சுன்னு பார்த்தா இப்ப மறுபடியும் அவன் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். அவன் இங்க இருக்கிறது நமக்கு ஆபத்து தான். சீக்கிரமே அவனை இங்க இருந்து துரத்தணும். அவனை நான் பாத்துக்கிறேன். போலாமா? இல்ல, வேண்டாம். ஏன், என்னாச்சு? முகத்தை இப்படி உருன்னு வச்சுட்டு இருந்தா எப்படி கூட வர்றது? ஏதோ வேண்டா வெறுப்போட கூட்டிட்டு போற மாதிரி தெரியுது. இருக்கிறதா வரும். எனக்கு மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே வேற மாதிரி நடிக்க தெரியாது. இப்ப நீ வரையா இல்லையா? நான் தான் சொன்னனே, இப்படியே முகத்தை வச்சுட்டு இருந்தா என்னாலலாம் வர முடியாது. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தான். அப்ப நான் போலாமா? அது உங்க இஷ்டம். என்ன உண்மையாவே விட்டுட்டு போயிட்டாரு? இவர் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாரே. அப்போ உண்மையிலே அவர் அப்செட்டா தான் இருக்காரு போல இருக்கே. நான் ஒருத்தி ஏற்கனவே அவங்க அப்பா விஷயத்துல மனுஷன் உடைஞ்சு போயிருக்காரு. கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விட்டுருந்தா அவரே சரியா இருப்பாரு. இது தெரியாம நான் அவரை பிடிவாதம் பிடிச்சு அவரை இன்னும் டென்ஷன் ஆக்கி விட்டுட்டேன். ஷோ அயலி, ஏன் இப்படி சொதப்புற? அத்தை அத்தை அத்தை, என்ன ரித்திகா என்ன பண்றீங்க? ஏன் இப்படி ஓடி வர? என்னத்த பண்றீங்க? இத கேக்கதான் வந்தியா? சாப்பிட வந்தேன். வா, நீ வந்து சாப்பிடு. ஷோ அந்த உட்காராதீங்க. ரித்திகா, உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏதோ பரபரப்பா இருக்கே தவிர எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. இப்ப நான் சாப்பிடலாமா வேண்டாமா? ஷோ அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நீங்க முதல்ல வாங்க போலாம். ரித்திகா, எங்க? ஷோ அத்தை, அந்த அயலியும் சிவாவும் ஒன்னா எங்கேயோ வெளியில போயிருக்காங்க. வாங்க, இப்பவே அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம பிடிக்கலாம். ரித்திகா, விடு ப்ளீஸ். கொஞ்சம் பொறுமையா இரு. அதுங்க எங்க போயிட போகுதுங்க? இங்கதானே இருக்குங்க, பாத்துக்கலாம், விடு. என்னத்த இப்படி சீரியஸ்னஸே புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி எல்லாம் அசால்ட்டா அவங்கள விட்டுற முடியாது. அதுங்க பாக்குற வேலையால எப்ப வேணாலும் நமக்கு பிரச்சனை வரலாம். ஏன் இன்னைக்கு கூட பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு முன்னாடி நாம முந்திக்க வேண்டாமா? தப்பத்த அதுங்க ஏதோ தப்பு பண்ணுதுங்கன்னு தெரிஞ்சும் நாம இப்படி அசால்ட்டா விட்டு வைக்கிறது ரொம்ப தப்பு. சரி, இப்ப என்னதான் செய்யணுங்கிற? அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் அதுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போகணும்னு சொல்றியா?
ஆமா, சீக்கிரம் வாங்க. ஆனா இன்னைக்கும் அதே மாதிரி 2 பேரும் ஒன்னா கிளம்பிருக்காங்க. அவங்களோட லைவ் லொகேஷன் என்கிட்ட இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா அவங்கள பிடிச்சிடலாம். வாங்க போலாம். இல்ல, எனக்கு இதை விட வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. கபிலா, என்ன சொல்ற? இதை விட உனக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கு? மா நீங்க போயிட்டு வாங்கம்மா, நான் கிளம்புறேன். என்னாச்சு இந்த கபிலனுக்கு? ஐயோ விடுங்க அத்தை. அவர்தான் ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போறாருல. நாம போலாம் வாங்க. வாங்க வாங்க. அத்தை, ஒரு நிமிஷம். என்னாச்சு? இப்போ எதுக்கு நம்ம இவ்ளோ அர்ஜென்ட்டா கிளம்பி போயிட்டு இருக்கோம்? அப்பதானே அதுங்களை பிடிக்க முடியும். நீ தானே சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்த. ஆனா நம்ம கிட்ட தான் லைவ் லொகேஷன் இருக்கே. பேசாம இங்கே இருந்து பொறுமையா அவங்க எங்க தான் போறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா 2 பேரையும் அங்க போய் பிடிக்கலாம்ல. ஆமால. சரி சரி, சீக்கிரமா பாரு எங்க போயிட்டு இருக்குங்கன்னு. உன்னை கொல்லணும்னா அதை உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்வேன். சொல்லு, என்ன விஷயமா அந்த? நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன். அதுக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். என்ன? உன் அப்பா எலெக்ஷன்ல நிக்க போறான் அதானே? வருமா? ஓ ஓ ஓ சாரி. உங்க அப்பா வயசுல பெரியவர்ல மிஸ்டர் உதயபெருமாள் எலெக்ஷன்ல நிக்க போறாரு அதானே? என்னடா நேரத்துக்கு நீ ஷாக்கா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுக்கணுமே. எனக்கு அதெல்லாம் தோணல. இப்படி என் வீட்டுல கேமரா வச்சு பார்த்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா சொல்றியே. அப்ப ஏன் இந்த அயலி சிவாவை பத்தி மட்டும் உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது? ஏய், நீ சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாதுடா. அது ஏய், அதனாலதான் அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிறது இல்லை, புரியுதா? எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நான் கவனிப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? அப்புறம் என்ன சொன்னேன்? உன் அப்பா எலெக்ஷன்ல நிக்கிறதுனால உனக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரும் பயப்படுறியா? டேய், பிரச்சனை பண்றவங்கிட்டயே நீ வந்து ஹெல்ப் கேட்கிற பத்தியா? அங்க நிக்கிறடா கபிலா, நீ அங்க நிக்கிறடா. நான் திருடன் கையில சாவி கொடுக்கிற ஃபார்முலாவை எங்கிட்ட அப்ளை பண்றியா? அதெல்லாம் சான்ஸே இல்லை ராஜா. எப்படியோ உங்க அப்பா எலெக்ஷன்ல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடுவாரு. அதிகாரம் கைக்கு வந்துடும். அப்புறம் என்ன? நீங்க வச்சதுதான் சட்டம். யார வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். நீயும் எம்எல்ஏ பையன்ற அதிகாரத்துல என்ன மதிக்கவே மாட்டேன். அப்புறம் நான் என்ன பண்றது? வேற வழியே இல்லாம அப்படியே சரண்டர் ஆயிட வேண்டியதுதான்.